தலைவன் என்ப பண்பு தருதலையாய் இருக்கிறவனை உருப்படியாய் மாற்றுவது. 99 விழுக்காடு எங்க கட்சியில யாரும் குடிக்க மாட்டாங்க. ஒரு விழுக்காடு யாராவது புதுசா வர தம்பிங்க அந்த மாதிரி இருந்தாங்கன்னா, ஒருவேளை எங்க தலைவரோட ஒரு 2 நாள் 3 நாள் அவரோட பயணிச்சிட்டாங்கன்னா அங்கே அவங்க மாட்டாங்க. இப்ப எனக்கு உடல்நிலை சேர்ந்தா வேலை செய்து போய் எங்க தலைவர் பார்த்தா எனக்கு உடல்நிலை குணமாயிடும். உண்மை சொல்றேன். என்னை மாற்றியவர் என் கடவுள் தானே. என்னை மாற்றியவர் என் கடவுள் தானே. ஃபாதர்னு சொல்றோம் சர்ச்சில் வரிசை. இவர் ஃபாதர் இருக்க கூடாதா? பொண்ணு மஞ்சள் நீராட்டுள்ள பொண்ணு எங்க கூட தந்தையே வருகின்னு தான் போடுங்க வேலை. இது மெருகூட்டி பேசுறதோ அதுக்கு புகழ்ச்சிக்காக பேசுறதுக்கோ இதுல ஏதோ வன்மத்தை கலந்து பேசுறதோ கிடையாது. உண்மையை அப்படியே சொல்றோம். அதுக்கு ஒரு சொல்றது என் தலைவர், இன்றைக்கு என் மீது கல்லு எடுத்து வீசுகின்றவன் நாளை ஒரு நாள் என் மீது பூக்களை வீசுவான். காவல்துறைக்கும் சரி, தமிழகத்தை ஆளுகிற ஆட்சியாளருக்கும் சரி, அதுல பெரிய பிழை வந்துடும். இது இன்னோட போயிடாது. அது வரலாற்று பதிவாயிருக்கு. ஒரு சில ஜாதி ஓட்டுகள் நமக்கு கிடைக்காம போகுன்றதாலே மேலிடம் அமைதியா இருக்குதோ? அந்த மாதிரி ஒரு பார்வை பார்த்தா தமிழ்நாடு இதை விட மோசமான நிலையில் சந்திக்கும். அந்த மாதிரி பார்வை யாரா இருந்தாலும், நான் இருந்தாலும் அரசியல் காலத்துல ஒரு இந்த மண்ணின் மைந்தர்களை காக்க வேண்டிய நான் சாதி ரீதியா நான் பார்க்கணும்னு நினைச்சேன்னா பெரிய பின்னடைவு சந்திக்கும். உண்மை. அதனால அந்த பின்னடைவு யாரா இருந்தாலும் இந்த 9 பையன்க இப்ப இந்த வேலையை பண்ணவங்க, இதுக்கு முன்னாடி அந்த 2 பேர் ஆமா அந்த சின்னத்துறையோட விஷயத்துல அடிபட்டு வெளியே இப்ப மறுபடியும் இந்த வேலையை பண்ணிருக்காங்க. அந்த 2 பேர் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாயோட போட்டோ மேல கல்லெறியறதும் இந்த மாதிரி அம்பேத்கர் மீது எதை தூக்கி போட்டதுமான வேலை எல்லாமும் பண்ணியிருக்கிறாங்க. ஜாதி வெறி எங்க அளவுக்கு போகுது அப்படின்றதுக்கு இந்த பசங்க பண்ண வேலைகள் இப்படி முன்னுதாரணமா பார்க்கப்படுது. இருக்கிற தன்னை அரசியல் தலைவர்கள் அப்படின்னு சொல்லி சாதி தலைவர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாமே பொறுக்கி பிப்பாய்ட்டு கஞ்சா வியாபாரி, கலாச்சாராயம், விபச்சார தொழில் செய்யறதுக்கு உற்ற துணையாக இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் தான் அந்த சாதி தலைவர் இருக்கிறாங்க. தலைவர்கள் எப்பொழுதுமே வரலாறுகளை உருவாக்குறாங்க. தலைவர்கள் வரலாறு கிடையாது. எப்பவுமே வரலாறு உருவாக்கப்படுவது. ஆனால் வரலாற்று ஏடுகள் பதிந்த பிறகுதான் அது வரலாறு மாறுகிறது. அழியாத பொருளா பொக்கிஷமா நமக்கு இருக்கு. அப்போ ஏன் நான் இவ்வளோ இது மாதிரி சொல்றீங்க நீங்க நினைக்க போறோம். அதாவது நான் ஒரு தலைவன் என்ப பண்பு தருதலையாய் இருக்கிறவனை உருப்படியாய் மாற்றுவது. தலைமை பண்புன்னா தருதலையா கிடக்கிறவனை அவனை தலைமை பண்பு கொடுத்து அவனை நல்ல இடத்துக்கு கொண்டு இருக்கப்பா நீ இது மாதிரி இருக்கிற, இந்த மாதிரி கஞ்சா குடிக்கிற, சாராயம் ஸ்கூட்ல படுக்கிற, உனக்கு 25 வயசு ஆகுது, வீட்டுல வறுமையில இருக்கிறாங்க, ஒரு வேலை வாய்ப்பு போகணும், நல்ல மாதிரி திருமணம் முடிக்கணும், உனக்கு குழந்தை குடிக்கணும், வாரிசு இருக்கணும், நீ நல்ல மாதிரியா வரணும், நல்ல வசதி வாய்ப்பு வரணும்டா அப்படின்னு வெளிக்காட்டுதலுக்கு தேவைப்படும். அது இல்லாம நீ அவன் வீட்டு குடிசையை கொளுத்தணும், அவனை போய் வெட்டணும், நீ டெய்லி போய் கஞ்சா குடிக்கணும், யார் பின்னாடி வரணும், நான் பேச போய் கை தட்டணும், நான் கை தட்டி நான் கார்ல ஏறி போறேன், எனக்கு நான் குடிச்சிட்டு சாகணும், எவங்கிட்ட அடி வாங்கணும், எந்த வழக்கு நான் வாங்கிக்கணும், எதை ஜெயில நான் இருக்குன்னு சொன்னா தலைவர் பண்ணுறாங்க. தலைவர் அந்த மாதிரி தலைவர்கள் தான் இந்த மாதிரி தருதலை இருக்கிறாங்க. சரியா சொன்னீங்க. தருதலை உருவாக்குறாங்க. இப்போ நானும் எங்க தலைவர்கிட்ட நானும் இந்த இடத்துல என் அப்பா என் வயசுனா இல்லை, எனக்கு 54 ஆகுது. என் அப்பா இல்லை. உங்க அப்பா இல்லை. ஏன் இல்லைன்னு சொன்னா அவரை கட்டுப்படுத்துறதுக்கோ அவரை சொல்றதுக்கோ அவருக்கு நல்ல வித வழிகாட்டுறதுக்கோ ஆள் கிடையாது. எங்க தாத்தா படிக்காதவர், எங்க ஆயா படிக்காதவங்க, எங்க அம்மா படிக்காதவங்க, அவங்க குடும்பமே படிக்காதவங்க. உங்களை வழி நடத்த திருமாய கிடைச்ச மாதிரி உங்களுடைய மூதாதையர் கிடைக்கலாம். எந்த நான் படிக்காத வீட்டுல படிக்க வச்சுக்கிறாங்க, எங்க அம்மா படிச்சு வச்சுக்கிறாங்கல்ல. இப்போ எனக்கு சொல்லி தரல. எங்க அம்மாவுக்கு ஆறு எழுத தெரியாததை தவிர ஆறு சொல்ல தெரியும், சொல்லித்தர தெரியும். அவங்களுக்கு 1 2 எழுத தெரியாத தவிர 1 2 10 வரைக்கும் சொல்லித்தர தெரியும். அவங்களுக்கு 100 ரூபாய் நோட்டு தெரியும், 100 ரூபாய் எழுத தெரியாது. அவங்கதான் எங்க அம்மாவுக்கு உள்ள படிப்பு.
அவங்க வந்து மனப்படிப்பு, அவங்க படிப்பாளி விட மிகப்பெரிய சிறப்பா பேசுவாங்க. சிறப்பா பேசுவாங்க. மனக்கணக்குன்றதுலாம் நீங்க ஒரு 2 லட்சம் இல்ல 10 லட்சம் கூட அவரு எண்ணி கொடுத்துருவாங்க. சரி. அதனால அதுல 10 லட்சம் எழுத்து தெரியாது, அவ்வளவுதான். டக் டக்குன்னு எழுதி கொடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு அவங்க நாலேஜ் ஃபர்ஸ்ட். அப்போ அந்த மாதிரி இருக்கிற இடத்துல எங்களை வந்து சின்ன சின்னதா படிக்க வச்சு எங்களுக்கு வந்து சரியான ஒரு வழிகிறது. இப்போ என்ன வந்து ஒரு ஓடி தப்பான வேலைகளில் ஈடுபடக்கூடிய இடத்துக்கு போகும்போது எங்க தலைவர் எங்க கையை பிடிச்சிட்டார். எனக்கு அப்பதான் இந்த ஏஜ் எடுத்து நம்ம மீசலாச்சுன்னு ஒரு விடுது. அப்போ வந்து நண்பர்களோடு சேர்ந்து என்னென்ன பழக்க வழக்கங்களோ அதில் ஈடுபடக்கூடிய அந்த வயசு, அந்த வயசுல கரெக்டா போய் நம்ம தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழ் கரைகளை முடிச்சிட்டோம். அங்க போன பிறகுதான், அந்த பாடசாலையில படிச்ச பிறகுதான் பல்வேறு தரவுகளை படித்து பல்வேறு கருத்தை உள்வாங்கி என்னை எங்க தலைவர் சொல்றது, உன்னை படி தாய் மண்ணை படிதான். முதல்ல நீ உன்னை புரிந்து கொள், உனக்குள்ள இருக்கிற கெட்ட செயல்களை மறந்து நல்ல செயலுக்குள்ள வா. அப்போ பொது மக்களுக்கு கருத்து சொல்லிடுவா, இல்லையா நீ போயிட்டே வராத, சமூக அக்கறை தான் இப்போ வா, சமூக அக்கறை கிளம்பு அப்படின்னு தெளிவா சொல்லிட்டார். அப்போ இவ்வளவு தூரம் எங்க தலைவர் பின்னாடி ஓடுறது தவிர 99 விழுக்காடு எங்க கட்சியில யாரும் குடிக்க மாட்டாங்க. 99 விழுக்காடு. ஆமா, ஒரு விழுக்காடு யாராவது புதுசா வர தம்பிங்க அந்த மாதிரி இருந்தாங்கன்னா, ஒருவேளை எங்க தலைவரோட வந்து ஒரு 2 நாள் 3 நாள் அவரோட பயணிச்சிட்டாங்கன்னா அங்கே அவங்க மாறிட்டாங்க. இதுக்கு மருந்து மாத்திரை ட்ரீட்மெண்ட் அதெல்லாம் தேவையில்லை. எங்க தலைவர் பார்த்தாலே போதும். நான் கூட ஒரு கவிதை எழுதுறேன், எனக்கு இதயம் மருத்துவரை போய் சந்திக்கிறேன், மருத்துவ சொல்ல உங்க இதயத்துல ஓட்டை இருக்கு. அப்போ நான் என்ன சொன்னேன், அது ஓட்டை இல்லை சார், எங்க தலைவர் வந்து போகிற வழி. இப்ப எனக்கு உடல்நிலை சேர்ந்தா வேலை செய்ய போய் எங்க தலைவர் பார்த்தா எனக்கு உடல்நிலை குணமாயிடும். உண்மை சொல்றேன். அப்படியா? அதாவது கடவுள் போல பாக்குறீங்க போல நீங்க. அதுல மாற்றுக்கத்தே கிடையாது. என்னை மாற்றியவர் என் கடவுள் தானே. கண்டிப்பா கண்டிப்பா. என்னை மாற்றியவர் என் கடவுள் தானே. ஃபாதர்னு சொல்றோம், சர்ச்சில் வேலை செய்யறோம். இவர் ஃபாதரா இருக்க கூடாதா எனக்கு? இருக்கலாமே. அப்புறம் நான் வேலையே சொல்றேன், என் தந்தைன்னு சொல்றேன், எங்க கூட தந்தைன்னு சொல்லிட்டு என் பொண்ணுக்கு மஞ்சள் நீராட்டுல பண்ணும்போது எங்க கூட தந்தையே வருகின்னு தான் போடுது வேலை. இது வந்து மெருகூட்டி பேசுறதோ அல்லது வந்து புகழ்ச்சிக்காக பேசுறதுக்கோ இதுல ஏதோ வந்து வன்மத்தை கலந்து பேசுறதோ கிடையாது. உண்மையை அப்படியே சொல்றேன். என் நாடு நரம்புகள் ஓடுகிற உண்மையை சொல்றேன். இதை எந்த இடத்திலும் வந்து ஆதிக்க மனநிலை கிடையாது, அனுபவித்திருக்கிற மனநிலை. நான் அனுபவிச்சிருக்கிற நிலையை சொல்றேன். ஆதிக்கத்துல இருந்து எங்க தலைவர் யார் தெரியுமா அப்படின்னு நான் சொல்லல. எங்க தலைவர் யார் தெரியுமா, எங்களுக்கு நல்ல வழி நிறுத்தியவர். எங்க தலைவர் சொல்லிக்கிறார், சொல்லுங்க, கல் அடிச்சாங்க, இது சொன்னீங்கல்ல அம்பேத்கர் படத்து மேல கல் அடிச்சாங்க, தலைவர் படத்து மேல கல் அடிச்சாங்க, அதுக்கு ஒரு சொல்றாரு எங்க தலைவர், இன்றைக்கு என் மீது கல்லை எடுத்து வீசுகின்றவன் நாளை ஒரு நாள் என் மீது பூக்களை வீசுவார் அப்படின்னு சொல்லுகிறார். அதனாலதான் விடுதலை சிறுத்தைகள் பல சமூகத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சி இதை எப்படி பாக்குது? இது வரைக்கும் குரல் கொடுத்திருக்கேன் இந்த ஒரு விஷயத்துக்கு. நேற்று போய் பத்திரிகையில பாக்கலீங்களா? நேற்று போயிட்டு அவர் போயிட்டு 2 லட்சம் ரூபாய் நிதி கொடுத்துட்டு வந்திருக்காரு. அடிப்பட்டவங்க வெட்டுப்பட்டவங்க எல்லாருக்கும் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 5-10 லட்சம் ரூபாய் நிதி கொடுத்து வந்தாங்க. இது வந்து நாங்க 4 வருஷம் எங்க கட்சி படத்துல வந்து கொடுத்துருக்கோம். அது மாதிரி வந்து இதுதான் எங்க தலைவர், இதுதான் எங்க ஆதிக்கம் நடக்கிறதோ அந்த இடத்துக்கு ஓடி போயிட்டு அவங்களுக்கு ஆதரவு சொல்றது. நீங்க இந்த சமூகத்துக்கு தான் சொல்றாரு அப்படின்லாம் கிடையாது. எந்த சமூகமா இருந்தாலும் நம்ம வந்து அதை தட்டி கேட்கறது இல்லை. எந்த சமூகத்துல இப்படி நடக்கக்கூடாதுன்றத எங்களுடைய நோக்கமே தவிர நடக்கணுன்ற அந்த நோக்கமே கிடையாது. யாரையும் வந்து மனசு புண்படுற அளவுக்கு நாங்க அரசியலே பண்றது கிடையாது. தலைவன் வழியோ தொண்டன வழி, தலைவர் தொண்டனோட இருதயத்துல இந்த வார்த்தைகள் வருது. இது மற்ற கட்சிகளுக்குள்ளாக போய் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, இப்ப துளிர்விட்ட கட்சிகள்லாம் தலைவன் இப்படி அப்படின் போது தொண்டர்கள் அதுக்கு மேல மோசமா இருக்கிறாங்க. பாத்தீங்களா? நான் வெளிப்படையா பேசணும் பாத்தீங்கன்னா, தாவேக தலைவர் விஜய் பற்றி தான் நான் பேசணும்டா. இப்ப கடந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா போன ஒரு வாரம் கூட சூடு கூட அடங்கல. அவரோட மனைவி விவாகரத்தை பத்தி சொல்லியிருந்தாங்க. உச்ச நடிகையோட என்னுடைய கணவர் வந்து தவறான உறவுல இருக்கிறாரு, என்னால அதை தாங்கிக்க முடியல, நான் டிவோர்ஸ் கேட்கறேன்னு சொல்லிட்டு அந்த சூடே அடங்கல. அதுக்குள்ள பாருங்களேன், இந்த த்ரிஷா அண்ட் விஜய் வந்து ஒரு பிரபல தயாரிப்பாளர் வீட்டு ஃபங்க்ஷன் போயிட்டு வந்தாங்க, பேரா போயிட்டு வந்தாங்க, ஒரே கார்ல போயிட்டு வந்தாங்க, ஒரே ஒரு பட்டு துணியை போட்டு வந்தாங்க. இப்ப என்கிட்ட சோசியல் மீடியால பாத்துட்டு வரோம் பாருங்களேன். இதுக்கு முன்னாடி யார் யாரு அவருடைய தலைவருக்கு அகேன்ஸ்டா பேசுறாங்க அவங்களெல்லாம் ட்ரோல் பண்ணுவாங்க. இப்ப சங்கீதாவே வந்து ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. அக்கா இல்லைனாலும் பரவாயில்ல, தங்கச்சி இல்லைனாலும் நாங்க அவர் என்னன்னா அவர் பொண்டாட்டியா இருக்கிறோம்.
தலைவன் வந்து அப்ப தொண்டர்கள் எப்படி வழி நடத்திருக்கிறார் பாருங்க. ரசிகர்கள் இதெல்லாம் ஓட்ட ஆகும்னு நினைச்சிட்டு இருக்காரோ? நியூட்ரலா நான் சொல்ல வரேன். நியூட்ரலா பேசுவோம். நியூட்ரலா அதாவது வந்து அந்த பொண்ணு வந்து சொல்லுச்சுல்ல, நான் அக்காவா இருக்கிறேன், தங்கையா இருக்கிறேன், பொன்னாடியா குழந்தைட்டு போறேன்னு சொல்லுங்கல்ல, அந்த பொண்ணுக்கு தான் அறிவு இருக்கு முதல்ல. அந்த பொண்ணுக்கு தான் அறிவு. கரெக்ட். இதை வந்து விஜய் தான் சொல்லி கொடுத்தாரு சொல்ல, அவர் மேல சொல்றது எனக்கு ஒத்துழைக்க எனக்கு உடன்பாடு இல்லை. சரி, அதான் எனக்கு உடன்பாடு. சரி, இப்போ நான் வந்து என் பையன் இருக்கிறாரு, எனக்கு ஒரு மகள் இருக்கிறாரு. என் பையன் வந்து என்னோட ரொம்ப சாப்பிட்டா இருக்காரு. என்ன இல்லை, அவங்க அப்பா வீட்டு ரொம்ப ஒய்ஃப் ரொம்ப சாப்பிட்டாங்க. அவங்களோட இன்னும் மென்மையா இருப்பாரு, ரொம்ப பேச மாட்டாரு. சரி, வீட்டுல யாருமே வந்திருந்தாங்களோ இப்போ டைம் ரொம்ப பார்த்தாதான் அவங்க கேட்பாரு, எல்லாம் கம்முன்னு போயிருந்தாங்க. அவ்வளோ சாஃப்ட்னஸ். இப்போ நான் வந்து இப்படி இருக்கிறேன்னா என் பையன் ஏதாவது தப்பு செய்தா அவங்க அப்பா வந்து எல்லாருக்கிட்டையும் பேச மாட்டாங்கன்னு சொல்றாங்க. இப்படி சொல்றாங்க. இப்போ வந்து அவங்க தனிப்பட்ட விஷயத்தை தூக்கி போயிட்டு கோவத்து மேல போடுறது. ஒரு பொண்ணு சொல்லுது, எங்க வீட்டுக்காரர்கிட்ட எங்க வீடே தான் பைத்தியம் முடிச்சிருச்சு, முத்திருச்சு. அதுக்கு அவரு என்ன பண்ணுவாரு? இப்ப நான் மாவட்ட போய் நின்று என் தலைவர் போல யாரும் இல்லை, என் தலைவர் போல யாரும் சட்டையில கீழ்ச்சிக்கோ, அது எங்க தலைவர் என்ன பண்ணுவாரு? அப்படியே முடியல பிச்சு தலைவர் முடியல கீழே பிச்சு போடு, அதுக்கு எங்க தலைவர் என்ன பண்ணுவாரு? உங்க தலைவர் உங்களை நல்வழிப்படுத்துவாரு. அதுதான் பார்த்துட்டு எங்க தலைவர் சொல்லுவாரு. அதான் எங்க தலைவருக்கு மற்றவங்களுக்கு எங்க தமிழ்நாட்டுல இருந்து ஒரு தலைவர். அப்ப ஒரு விஷயம் தமிழ்நாட்டிலேயே இல்லைங்க, இந்தியாவிலே இல்லைங்க. இப்ப எங்க தலைவர் எங்க கட்சியில வந்து உதாரணம் சொல்றேன், ஒரு 10 லட்சம் நம்பர் உறுப்பினர் இருக்கிறாங்களா, அதுல வந்து பாத்தீங்கன்னா 9,95,000 பேர் எங்க தலையை தொட்டு கை கொடுத்து பேசிட்டு இருப்பாரு. ஒரு 5,000 பேர் தான் வந்து தொடாம பார்த்து இருப்பாரு. மீதி அத்தனை பேரையும் கேள்விப்பட்டிருக்கோம். திரும்ப ரொம்ப சிம்பிள். 10 லட்சம் பேரையும் ஒருத்தர் வந்து கை கொடுத்து தொட்டு பேசிக்கிறாருன்னா ஒரு போட்டோ எடுத்துக்கல. நான் லட்சக்கணக்கான போட்டோ எடுத்துக்கிறேன் தலைவர்கிட்ட. எங்க தலைவரே என்ன பல முறை கேட்டுப்பா, நீ 30 வருஷமா போட்டோ எடுத்து கொஞ்ச நேரம் உங்களுக்கு அமைதியா இருப்பான்னு சொல்லுவேன். முடியாது, நான் அன்னைக்கு தான் பாக்குற மாதிரி பாக்கணும்னு சொல்லுவேன். இப்போ அவ்வளவு இயல்பா உங்க இதோட போன் பண்றேன். இப்போ ஒரு 2 வாட்டி பிஸியா தான், 4வது வாட்டி பிஸியா தான், வேற யாரெல்லாம் போனுக்கலாம், என்னப்பா பண்ணிருக்கிறேன், என்ன போன் பண்ணி இப்படி கேட்பாரு. இப்போ இந்த மாதிரி இருக்கிறவங்க கூட இருக்க முடியுமா? நீங்க யாருன்னே தெரியல, பைத்தி மாதிரி உலகிறீங்க, தெரியுறீங்க, ஒன்றுமே புரிய மாட்டேது கூட. விஜயே இன்னும் கட்சி பத்தி நான் சொல்லல, நீங்க எதுக்கு தேவையில்லாம இது மாதிரிலாம் பேசுறீங்க? ஊடகத்தை சந்திக்கவே ஒரு எனக்கு வந்து அக்காவா இருக்கிற, தங்கச்சியா இருக்கணும், பொண்டாட்டியா இருக்கு, அது ஒரு பையன் உங்களுக்கு. உங்க வீட்டுல சொந்த பந்தம் பார்த்துருந்தா உண்மையிலே கேட்காது, அது ஒரு பையன் இல்ல, வெக்கமா இல்ல? இன்னொரு பொண்ணு அது மாதிரி தான் சொல்றது. நான் சங்கீதாவுக்கு முன்னாடி நான் லவ் பண்றேன், அவங்க அம்மாவுக்கு தெரியும், விஜய்க்கு தெரியும், விஜய் அப்பாவுக்கு தெரியும், பக்கத்துல அந்த தெருவுலலாம் தெரியும் சொன்னது. என்ன கேட்கலாம்? நான் ஒரு பொண்ணு ஒரு நடிகை பார்த்து சொல்ல முடியுமாங்க? நான் அவர் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முடியாது அந்த பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தேன் அப்படி நான் சொல்ல முடியுமா? முடியாது. உடனே ஒரு பெண்கள்லாம் சேர்ந்து என்ன சொல்றாங்க, ஆணாதிக்கு புத்தி, ஆணு வந்து இப்படி பேசுறா, பெண்களே இதெல்லாம் கண்டிக்கணும். இந்த மாதர் சாங்கெல்லாம் இருக்குல்ல, பீப் சவுண்ட் ஒரு பாட்டு சிம்பு எடுத்துட்டாருன்ற உடனே குதிச்சுக்கலாம், அந்தரத்துக்கலாம். இப்ப இந்த மாதிரி பெண்கள்லாம் பேசுறாங்க, இப்ப எங்க போனீங்க? ஏன் பெண்கள் அப்படி கேட்கல, ஏன் கண்டிக்கல? ஒரு சில மாதர் சங்கம் முன் வந்திருக்காங்க, இது கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. தெரியுதுல்ல, கண்டிக்கலாம். அப்ப இதை மட்டும் ஏன் நீங்க கண்டிக்காம விடுறீங்க? இது மாதிரி அருவருப்பான செயல்கள்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. இந்த சோசியல் மீடியா வந்து சோசியல பழகத்துக்கு கத்துக்குது, இவங்க சோசியல எல்லாத்தையும் காட்டுறதுக்கு கத்துக்காருல. இது என்னன்னு தெரியல, எனக்கு ஒரே புரிய மாட்டேங்குது. எங்க போய் முடிய போகுதுன்னே தெரியல. சரி, வருங்கால சாகதி மிக மோசமான இடத்துக்கு தள்ளப்பட போகும். கண்டிப்பா கண்டிப்பா. அரசியலுக்குள்ள வரும்னு பாத்தீங்கன்னா, அதிமுகல முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது திமுக தான் வந்து இவங்களுக்கு அவங்களுக்கு தான் போட்டி, எதிரி அப்படின்ற ஒரு கணக்குல இருந்தாங்க. அப்பேற்பட்ட இடத்துல வந்து ஒருத்தர் வந்து அதுல வந்து முதலமைச்சராகி, துணை முதலமைச்சராகி, எதிர்கட்சி துணை தலைவர் இப்படி எல்லாம் இருந்து இன்னைக்கு திமுக கூட வந்து உறவாடணும் வந்திருக்கிறாரு ஓபிஎஸ். இது வந்து அவருடைய அரசியல் வாய்ப்புக்கு ஆரோக்கியமா இருக்கு நீங்க நினைக்கிறீங்க? அவருடைய அரசியல் வாழ்க்கைக்கு ஆரோக்கியமா இருக்கிறது நமக்கு அது வந்து சொல்ல முடியாது. ஆனா அவர் ஆரோக்கியமான முடிவு எடுத்துக்கிறாரு அப்படின்னு சொல்றீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு தமிழ்நாட்டுல 3 முறை முதலமைச்சரா இருந்தவர், ஒரு நம்பிக்கைக்குரிய ஜெயலலிதா அம்மையார் நம்பிக்கைக்குரிய, அவங்க சொல்லி 3 முறை முதலமைச்சராக இருக்கிற அதிமுக கட்சியுடைய தலைவியா இருந்தவங்க 3 முறை இவர் தான் நம்பிக்கைக்குரியவர், விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு விட்டுட்டு போனாங்க.
அந்த அம்மாவுடைய நாற்காலியில கூட நான் உட்கார மாட்டேன், அம்மா வந்தா உட்காருவாங்க, நான் சும்மா அப்படின்னு விசுவாசமா இந்த ஓபிஎஸ்க்கு விசுவாசத்துக்கு எவ்வளவு பெரிய இருட்டடிப்பு மோசடித்தனம் இந்த அரசியல்ல இருக்குன்னு ஓபிஎஸ் ஒரு உதாரணம் மற்றவங்க எல்லாருக்குமே இனி வரவங்களுக்கு எல்லாருக்குமே அவர் ஒரு முன்மாதிரி. இவரெல்லாம் இந்த விசுவாசமா இருந்தாலும் இவ்வளவு மோசமான நிலை தரப்படுவோம், இது ஒரு மோசமான அரசியல் போல இருக்கு அப்படின்றது அரசியலையே வந்து நம்ம கொஞ்சம் வேற மாதிரி பார்க்க வேண்டிய ஒரு சூழல் வந்து என்னை பொறுத்தவரைக்கும் ஓபிஎஸ் மூலமா பார்க்கணும். இது ரொம்ப வந்து மோசமான நிலைதான். ஆனா இப்படிலாம் இந்த அரசியல் நடக்குமான்றது வியர்ப்பு. ஆனா நடந்துருச்சு. அப்போ இனிமே நம்ம உஷாரா இருக்கணும். பேசுறவங்க வந்து பயன்படுத்திக்கிட்ட அளவுக்கு ஏடிஎம்கேல இப்ப இருக்கக்கூடிய தலைவர் எடப்பாடியார் அவர்கள் பயன்படுத்திக்காததாலதான் இவர் வந்து வெளியேறிக்கிறார். ஒரு அதிகாரத்தினுடைய அந்த போதை இருக்குல்ல, அந்த அதிகார போதை அரசியல யாரும் விட்டு வைக்க. அதிகாரத்துக்கு வந்துட்டாரு, அவர் முதலமைச்சர் ஆயிட்டாரு, அதிமுகவை அவர் கையகப்படுத்திட்டாரு. அதுல இருந்து வேற போனவங்களாம் திரும்ப சேர்த்தா அதே நாற்காலி அவருக்கு கிடைக்காது. அப்படி ஏமாந்தவர் தான் ஓபிஎஸ். சசிகலா அம்மையார் கையெழுத்து போட்டு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக கையெழுத்து போட்டார் இல்லையா, அன்னைக்கு அவருக்கு காரி. எடப்பாடி பழனிசாமி அதை அப்படியே உள்டாவா மாத்தி சசிகலாவையும் இந்த அடிப்படை உறுப்பினர் தூக்கிட்டார், டிடிபி துறைக்காரன் தூக்கிட்டார், இபிஎஸ் ஓபிஎஸ் தூக்கிட்டார். இப்போ தூக்கிட்டு உக்காண்டார். இந்த ஃபார்முலா நீ யார்கிட்ட வந்து கத்துக்கணும் சொன்னா நம்ம ஜெயலலிதா தான் சொல்லுவாங்க. அவர் ஆரம்ப வீரப்புல தூக்குனாங்க, இந்த அம்மா திருநாகரசன் தூக்குனாங்க, பண்டோட்டி ராமச்சந்திரன் தூக்குனாங்க, கண்ணப்பன் தூக்குனாங்க. இது மாதிரி பெரிய பெரிய தலைகள் தான் அன்னைக்கு சீனியராக இருக்கணும் தூக்கணும் முட்டுராசனாங்க. அப்பதான் அவங்க நிலையா உட்கார்ந்தாங்க. அந்த ஃபார்மெட்டை வந்து இவர் இன்னைக்கு கையாண்டு யாருக்கு அது பாம்பிற்கால் பாம்பே இருக்கணும் முதல் தூக்க வேண்டியது சசிகலா. தூக்கு நீதானே ஓபிஎஸ் தூக்குன, அடிமையா கடந்தவரை ஒருத்தர ஒரு இதுவா இருந்தவரை அப்படியே இப்படியே அம்மா அம்மான்னு வளைஞ்சி மூணாய் போனவங்க. இப்போ படத்து பேர் எம்ஜிஆர் நடிச்சு படத்துல அடிமைப்பேன், இவங்க எல்லாம் வளைஞ்சிருப்பாங்க. அந்த படத்துல எம்ஜிஆர் மூணு வளைஞ்சிருப்பாங்க. அது மாதிரி இவங்க வளைஞ்சி போய் அடி விட்டாங்க. இவர் மட்டும் என்னவா அவங்க கீழே உழுந்து மேல உட்காந்து இல்ல, நாங்க திரும்ப இறங்கலையே. அப்படி வரீங்க நீங்க? ஆமா, இருந்தாலும் நான் வேச்சு உட்காந்து அவன் சொல்றேன், எப்ப பார்த்தாலும் கூர்ந்து போன போயிடா அப்படின்னு கேட்டாருல்ல. நீங்க சொல்லிட்டே இருக்கிறீங்க. ஆமா, என்ன ஊந்து போன ஊந்து உட்காந்துட்டேன், இதுமே நான் கூர்ந்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். வேக வேகமா காங்கிரஸ் கூட இழுபறியா இருந்தது. ப சிதம்பரம் வந்தாரு, வேக வேகமா இப்ப பாத்தீங்கன்னா 28+1 அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டாங்க. மற்ற கட்சிகளின் நிலைப்பாடு என்னவா இருக்கு? காங்கிரஸ்குள்ள பெரிய போராட்டம் என்னைக்குமே அது பெரிய போராட்டம். அவங்க போராட்டமே முடியாது. சத்தியமூர்த்தி பவன் போராட்டம் 10 கட்சி எல்லாம் போய் எதிர்ப்பு தெரிஞ்சு சத்தியமூர்த்தி பவனை எதிர்த்து போய் போராட்டம் எடுத்து நீங்க பாத்துருக்க மாட்டீங்க. காங்கிரஸ்காரர்களே சத்தியமூர்த்தி பவன் முற்று வைப்பாங்க. அவங்க போராட்டமே பெரிய போராட்டம். அவங்க பதவி ஒரு தலைவருக்கு கொடுத்துறாங்கன்னா அன்னில இருந்து அதை புடுங்கணும் சொல்றதே போராட்டம். சரி, அதை புடிக்கிட்டு போய் ஒருத்தங்க போடுவாங்க, மறுபடியும் புடுங்குவாங்க. புடிக்கிறே தான் வேலை, அவங்க வேலை. சரி, வேலையை புடுங்க மாட்டாங்க. அது ஒண்ணு. அதனால அது அப்படித்தான். மற்றதுக்கெல்லாம் எப்பேற்பட்ட ஒரு நிலையா இருக்கும்ட்டு உங்களுடைய அபிப்பிராயம்? அதுதான் காங்கிரஸ்ல வந்துங்க பெரிய போராட்டங்கள் இருக்கு. அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டியூப் போட்டா கூட இன்னைக்கு வந்து முகநூல்ல போட்டாலும் டியூப் போட்டாலும் எக்ஸ்ட்ரா போட்டாலும் உடனே வந்து எக்ஸ்ட்ரா பிரைஸ் பண்றாங்க ஊடக வேளாளர்கள். எல்லாரும் எக்ஸ்ட்ரா போடுறோம். எல்லாரும் போடுறது செய்தியில பெருசு பண்றீங்களா? நீங்க ஒரு லைன் போடுறதுக்குள்ள போடுறீங்க, ஒரு கார் போட்டு இப்படி நின்று பார்க்கறதுக்குள்ள போடுறீங்க. அப்போ உங்களுடைய சிந்தனையே தப்பாகுது. இப்போ ஊடக வேளாளர்களுடைய சிந்தனையே போதும் தப்பாகுது. என்ன பொறுத்தவரை மற்றது கூட்டணி கட்சிகள்ல வந்து போராட்டம்லாம் இது மாதிரி இல்ல. இவங்க வந்து காங்கிரஸ் தான் அந்த வேலை பண்ணியிருந்தாங்க. மற்ற கட்சியெல்லாம் வந்து எங்களுக்கு வேற பார்வை இருக்கு. சரி சரி, புரியுது. எங்களுக்கு பாஜக தமிழ்நாட்டை கால் ஊன்ற கூடாது. அதுதான் எங்க தலைவர் திரும்ப சொல்லியிருக்கு. எங்களுக்கு குறைவான இடங்கள் கொடுத்தாலும் கூட இந்த நேரத்தில் அதை பத்தி பேச வேண்டிய நேரம் இது இல்லை. ஆனா அதுக்கு ஒரு நேரமும் காலமும் சந்தர்ப்பமும் அமையும். அப்போது அதை பத்தி பேசலாம். அதுக்கு நிறைய நேரம் இருக்கு. ஆனா இப்ப அவசர தேவையில அவசர சிகிச்சை இருக்கணும். முதல் உதவி தான் தேவை நம்மளுக்கு. இந்த முதல் உதவி உங்களுக்கு கொடுத்துடணும். ஐசியூல இருக்கணும், காப்பாற்றணும். இப்போ ஐசியூல இருக்கு தமிழ்நாடு. ஐசியூல இருக்கிற ட்ரீட்மெண்ட் பார்க்கணுமா,
சிராய்க்கு வந்து சைக்கிள்ல போன ஐசியூல இருக்காங்க. அவனதான் காப்பாத்துறோம். இப்ப நம்ம தமிழ்நாடு ஐசியூல இருக்கு. இதை நாங்க காப்பாத்துறதுக்கு நாங்க வந்து தெளிவான முடிவை எங்க தலைவர் எடுத்து வச்சிருக்கோம். சரிங்க சரிங்க. காங்கிரஸ்ல இருக்கிறவங்களுக்கு அது தெரியாது. அதனால வேக வேகமா ஏன்னா அவங்க பண்ணை முதலாளிகள் இல்ல. ஓ சரிங்க சரி. பண்ணை முதலாளிகள் ஆதிக்கத்து மனப்பான்மையோடு பேசுவாங்க. அதனால அது மாதிரி பேசின்னு உருட்டினே இருக்கிறாங்க. நம்ம உருட்டல் பிறட்டெல்லாம் கிடையாது. சரி சரி கண்டிப்பா பாப்போம். 2026 இசிகாவின் இன்னும் வந்து உத்வேகத்தோட நீங்க எந்த அளவுக்கு பொங்கி எழ போறீங்க அப்படின்றதையும், தேர்தல் முடிவுகள் மக்கள் எப்படி எடுக்க போகிறார்கள் என்பதையும் 2026 சட்டமன்ற தேர்தல் நமக்கு கண்டிப்பா நல்ல பதில் கொடுக்க நினைக்கிறேன். தமிழக மக்கள் அவ்வளோ மக்கள் நினைக்கிற மாதிரி அவ்வளவு ஏமாளிகள் கிடையாது, அவ்வளவு வந்து கேட்பாரற்று கிடையாது. நல்ல தலைவர்களை நிர்ணயிப்பதில் நல்ல மனநிலையோடு இருக்கிறார்கள் அப்படி என்பதை நம்ம கூடிய சீக்கிரத்துல இருந்து பார்த்துடலாம். நிகழ்ச்சிகள் வந்ததுக்கு நன்றி சார். நன்றி. ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன்